இத்தலத்தில் ஈசனும் உமையும் தம்பதி சமேதராக அனைத்தெழுந்த கோலத்துடன் காட்சி தருகிறார்கள். இதுபோன்ற கல்யாண சுந்தரர் கோலத்தினை வேறு தலங்களில் காண்பது அரிது. ஆகவே இந்த திருக்கோலத்தை தரிசிப்பது மிகவும் விசேஷம். மூலவர் சுயம்பு மூர்த்தியாக மாசிலாமணீஸ்வரர், கோமுக்தீஸ்வரர் ஆகிய திருநாமங்களுடன் அருள்கிறார். இறைவி ஒப்பிலா முலையம்மை, அதுல்ய குச்சாம்பிகை, ஒப்பிலா நாயகி ஆகிய திருநாமங்களுடன் அருள்கிறாள். தேவர் உலகில் பரமனுக்கும் பரந்தாமனுக்கும் இடையே சொக்கட்டா நாட்டம் நடைபெறுகிறது. நடுவராக அமர்ந்தது அன்னை பராசக்தியே. எண்ணிக்கையில் பிரச்சனை உருவாக அன்னை பகடையை சிறிதே நகர்த்தினாள். அண்ணனுக்காக நெறி தவறியதால் பசுவாக மாறி பூ உலகில் திரியும்படி அன்னையிடம் ஆணையிடுகிறார் ஈசன். உடனே தெய்வ பசுவாக பூமிக்கு வந்தாள் அன்னை. பல தலங்களை வலம் வந்தாள். மாதவனும் இடையனாக மாறி சோதரிக்கு துணையாக திரிந்தான். பல தலங்களை கடந்து நந்திபுரத்தை அடைந்து அங்கு உள்ள திருக்குளத்தில் நீராடிய பின் கரையேறி அங்கிருந்த அரச மரத்தடிக்கு செல்கையில் ஈசனை துதிக்கிறாள் பசு வடிவிலான அன்னை. அங்கே தானே முளைத்தெழுந்த ஈசனின் திருமேனி மீது பாலை பொழிந்தாள். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் உடனே காட்சி தந்து அருளினார். பசு வடிவில் பல தலங்களை வலம் வந்து பெருமானுடன் இணையாது பிரிந்திருந்த அன்னைக்கு ஈசனோடு இணைகின்ற முத்தி இங்கே கிட்டுகிறது. பசுவிற்கு முத்தி தந்த ஈசனாக கோமுக்தீஸ்வரராக எம்பெருமான் திருவாடுதுறையில் காட்சி தந்து அன்னையை ஆறத் தழுவிக்கொண்டார். அன்னையை தழுவிக்கொண்ட மகாதேவரே அனைத்தெழுந்த பிரான் என்று அழைக்கப்படுகிறார். கோமுக்தி தீர்த்தம் திருக்கோயிலுக்கு முன்பு உள்ளது. அருகிலேயே தல விருட்சமான அரசமரம் உள்ளது. தேவர்கள் வேண்டியதற்கேற்ப இறைவன் அரசமரத்தின் நிழலில் அமர்ந்து அம்பலத்தில் தாண்டவம் ஆடியதால் அரசம்பலம் என்று இவ்விடம் பெயர் பெற்றது. இந்த தலத்தில் குரங்கு ஒன்று மகா சிவராத்திரி அன்று வில்வ இலைகளை பறித்து கீழே போட அவை அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. இதனால் மகிழ்ந்த இறைவன் அந்த குரங்குக்கு மூவுலகையும் ஆளும் சக்கரவர்த்தியாக பிறக்க வரம் அளித்தார். அவரே முசுகுந்த சக்கரவர்த்தி ஆவார். அவர் இறைவன் திருவடி பணிந்து தான் சக்கரவர்த்தி ஆனாலும் குரங்கின் முகத்தோடு இறைவனை பற்றிய சிந்தனை தனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இறைவனும் அவரது விருப்பத்தை நிறைவேற்றி ஆசி வழங்கினார். வலன் என்ற அசுரன் தேவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்ததுடன் இந்திரனையும் போரில் வென்றான். இதனால் வானுலகை விட்டு பூமிக்கு வந்தான் இந்திரன். இதை அறிந்த முசுகுந்தன் பெருஞ்சேனையுடன் புறப்பட்டு வல்லாசுரனை அழித்து நாட்டை மீட்டு இந்திரனுக்கு அளித்தார். தனக்கு உதவி செய்த முசுகுந்தனை பாராட்டிய இந்திரன், நீ விரும்புவதை கேள் என்றான். முசுகுந்தன், மயன் உனக்கு அளித்த தியாகேச மூர்த்தியை தர வேண்டும் என்று கேட்டார். அதை கேட்டு திடுக்கிட்ட இந்திரன் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக உடனே மயனை அழைத்து 6 விடங்கேசர் திருவுருவை உருவாக்கினான். அவற்றை முசுகுந்தனிடம் இந்திரன் காண்பிக்க இறைவன் திருவருளால் உண்மையான விடங்கேசரை அறிந்து அதை தரும்படி கேட்டார் முசுகுந்தன். இதையடுத்து இந்திரன் அந்த 6 விடங்கேச மூர்த்திகளுடன் உண்மையான தியாகேச மூர்த்தியையும் கொடுத்தான். சப்த விடங்கேசரையும் பெற்றுக்கொண்ட முசுகுந்தன் தேர்மேல் வைத்து பூமிக்கு கொண்டு வந்தார். பின்னர் திருநாகைக்காரோணம், திருக்கோளிலி, திருவாய்மூர், வேதாரண்யம், திருநள்ளாறு, திருக்காரவாசல் ஆகிய 6 இடங்களில் கோவில் அமைத்து அந்த 6 மூர்த்தங்களையும் எழுந்தருளச் செய்தார். பின்னர் வீதி விடங்க தியாகேசரை திருவாரூரில் பொற்கோயில் உருவாக்கி இறைவியோடும் பீடத்தில் எழுந்தருளச் செய்தார். அது மட்டுமின்றி ஆகம விதிப்படி 6 கால பூஜையையும் விழாக்களையும் நடத்தி கொண்டு சிறப்பாக ஆட்சி செய்த முசுகுந்தனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இதனால் விடங்க தியாகேசர் சன்னதிக்கு சென்று தன் மனக்குறையை தெரிவித்தார். அன்றிரவு முசுகுந்தன் கனவில் தோன்றிய இறைவன், திருவாரூரில் உள்ளதைப் போலவே திருவாடுதுறையிலும் நான் உள்ளேன், அங்கு சென்று பணி செய்து வா. குறிப்பிட்ட காலத்தில் குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்வாய் என்று அருளினார். மறுநாள் முசுகுந்தன் சேனைகளோடு புறப்பட்டு திருவாடுதுறை வந்து முக்தி தீர்த்தத்தில் நீராடி மூலவர் சந்நிதிக்கு வந்தார். திருவாரூரில் உள்ளது போலவே ஈசன் அவருக்கு காட்சி தந்தார். அப்போது அசரீரி ஒலித்தது. முசுகுந்தா, உனக்கு புத்திரப்பேற்றை அளித்தோம். ஞானத்தை பின்னர் தருவோம். அதுவரை இங்கேயே இருந்து எம்மை வழிபடுவாயாக என்றது. இறைவன் திருவருளால் முசுகுந்தனுக்கு 8 குழந்தைகள் பிறந்தன.
மூத்த மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து ஆட்சியை அவனிடம் ஒப்படைத்தார். பின்னர் சிவனடியார் கூட்டத்தில் சேர்ந்து ஈசன் திருவடியில் கருத்தை செலுத்தி அவர் திருவடி சேர்ந்தார். ஒரு சமயம் திருஞான சம்பந்தரின் தந்தை சீர்காழியில் வேள்வி ஒன்றை நடத்தினார். அந்த வேள்விக்கு தங்கம் தேவைப்பட்டது. இதற்காக திருஞான சம்பந்தர் திருவாடுதுறை வந்து கோமுக்தீஸ்வரரை வணங்கி இறைவனை நினைத்து மனமுருகி பாடல்களை பாடினார். பாடலை பாடியவுடன் சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி 1000 பொற்காசுகள் நிரம்பிய பொற்கிழியை திருஞான சம்பந்தருக்கு வழங்கினார். நந்தியம் பெருமானுக்கு பின்னால் உள்ள பலிபீடமே திருஞான சம்பந்தர் பொற்கிழி பெற்ற பலிபீடம். தனது தந்தையார் நடத்திய வேள்விக்காக பூதம் வாயிலாக 1000 பொற்காசுகளை பெற்ற அதிசயம் இத்தலத்தில் நிகழ்ந்தது. சுந்தரநாதர் என்ற சிவயோகியார் கைலாயத்திலிருந்து பூ உலகுக்கு வந்து சிவத்தலங்களை தரிசித்து வந்தார். அவர் இத்தலம் வந்தபோது மூலன் என்ற இடையன் இறந்து கிடக்க அவனை சுற்றிலும் பசுக்கள் அழுது கொண்டிருப்பதை கண்டார். பசுக்களின் மீது பரிவு காட்டிய அவர் தன் உயிரை மூலன் உடலில் புகுத்தி எழுந்தார். பின் இத்தலத்தில் தவம் செய்ய தொடங்கினார். மூலன் வீட்டிற்கு திரும்பாததால் அவனது மனைவி இங்கு வந்து சுந்தரநாதரை தன்னுடன் வருமாறு அழைத்தாள். அவர் செல்ல மறுத்தார். மூலன் சிவஞானம் பெற்றதாக உறவினர்கள் கூறவே மனைவியும் விட்டு சென்று விட்டாள். இவரே திருமூலர் என்று பெயர் பெற்றார். இவர் அரச மரத்தடியிலிருந்து 3000 பாடல்கள் இயற்றினார். இவையே திருமூலரின் திருமந்திரமாக தொகுக்கப்பட்டது. இத்தலத்தின் வெளிப்பிரகாரத்தில் திருமூலருக்கு தனி சந்நிதி உள்ளது. திருவிசைப்பா திருப்புகழ் பெற்ற தலம். செவ்வாய்க்கு கிரகப்பதவி கிட்டிய தலம். ஏராளமான சித்தர்கள் வழிபட்ட தலம். சொற்பிழை வராமல் உனை கணக்கத்துதித்து நிற்பது வராத பவ கடத்திற் சுழற்றி சுக்கிலவதார வழிகின கிக்களித்து விலைமாத துப்பிரையதான் இதழ்கனி கொக்கருத்தை வைத்து மயலாகி மனத்தை விட்டு கடுத்த துர்ச்சனமகாத கரை புவி குட்டழைத்த நிதிமேவு கற்பக இராசனென படை குப்பெருத்த அர்ஜுனனராதி என கவி குட்பதித்து கற்றறிவினாவை எடுத்தடு துப்படித்து மிகையாக கத்திடுமையாக வலி கலிப்பை தொலைத்து கை பொருளிலாமை என கலக்கப்படுத்து கற்பனை விடாமல் அலை திரு கச்சலிக்க விடலாமோ முருக ஏற்பணியராவை மிதித்து வெட்டித்து வைத்து பற்றிய கராவை இழுத்துற கிழித்து எட்கரிபடாம இதத்த புத்தி கதித்து நிலையோ எத்திய பசாசி மூளை குடத்தை குடித்து முற்றுயிரில்லாமல் அடக்கிவிட்டு சிரித்த இற்கணையிராமர் சுகி திரு கச்சினத்த திரள் வீரா வேற்பெனமதானி நிறத்துருக்கி சமைத்து வர்க்கமணியாக படி திருத்தித்தகட்டின் மெய்குலமதாக மலை கமுதை பதித்து வெகு கோடி விட்கதிரதாக நிகர் தொழி கச்சிவத்த ரத்தின படாக மயிர் பறி கொத்தரித்து மிக்க திருவாடு நச்சுரை குச்செழித்த பெருபாலே முருக. போகரின் சீடரும் சிவபக்தருமான திருமாளிகை தேவர் மீது படையெடுத்து வந்தார் நரசிங்க மன்னர். அவரை தோல்வியுறச் செய்வதற்காக அம்பிகை திருவாவடுதுறை கோவில் மதில் மீதிருந்த நந்திகளையெல்லாம்
ஒரே நந்தியாக்கி அனுப்பினாள். அதனால் இன்றளவும் இத்திருக்கோவில் மதில் மீது நந்திகள் கிடையாது. தமிழகத்திலேயே உயரமான விஸ்வரூப நந்தி இங்குதான் உள்ளது. இங்கு பிரதோஷம் மிகவும் விசேஷம். திருமாளிகை தேவர் திருமூலருக்கு ஜீவ சமாதிகள் அமைந்த தலம். இங்கு 3 சூரியர்கள் இருப்பது மிகவும் விசேஷம். சிவபெருமானே சகல தோஷங்களுக்கும் நிவாரணமாக இருப்பதால் இங்கு நவக்கிரக சந்நிதி கிடையாது. தர்ம தேவதை வழிபட்டு இத்தல இறைவனின் ரிஷப வாகனமாகவும் பேறு பெற்றது. தெற்கு நோக்கி தனி சந்நிதி கொண்டுள்ள அதுல்ய குஜாம்பிகை, ஒப்பில்லா முலையம்மை என்று இத்தேவியை அழைக்கின்றனர். 4 கரங்களோடு அபயவரதம் தாங்கி நின்ற கோலத்தில் காட்சி தரும் கருணையே வடிவானவள்.